லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தேனி வளர்ப்புனாலே மார்த்தாண்டம், அப்புறம் இந்த திசைவள முருங்கைத்தோப்புல அந்த மாதிரி தான் தேனி மட்டுமே எடுத்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வைக்கும் போதுல கொஞ்சம் பயந்தாங்க. அதுக்கடுத்தது மகரந்த சேர்க்கை வந்து நல்லா இருக்கும் போதுலேயே மாசத்துக்கு எவ்வளவு வருமானம் ஈட்டுறீங்க? ஒரு 2 லட்சம் ரூபா. நெல்லை மாவட்டம் கலந்தப்பனை கிராமத்தைச் சேர்ந்தவர் ராபின். இவர் கொரோனா காலத்தில் எக்கனாமிக்ஸ் படிப்பை படித்து முடித்துள்ளார். கொரோனா காலத்தில் வேலை இல்லாமல் இருந்த நிலையில் ஏழ்மையை போக்க பொழுதுபோக்காக தேனீ வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் புத்தகம், இன்டர்நெட் மூலமாக தேனீ வளர்ப்பு குறித்து தெரிந்து கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மார்த்தாண்டம் பகுதியில் தேனீ வளர்ப்பு குறித்து பயின்று வாழைத்தோப்புகளில் இயற்கை தேனீக்களை வளர்த்து அதனால் கிடைக்கும் தேன் மூலம் வருமானம் ஈட்டியுள்ளார். முருங்கை, தென்னை போன்ற மரங்களின் அருகே வளர்க்கப்படும் தேனீக்களின் தேனை விட வாழைத்தேன் மிகவும் சுவையாக உள்ளதாக ராபின் தெரிவிக்கிறார். தற்போது தேனீ வளர்ப்பு மூலமாக மாதம் 2 லட்சம் முதல் 2.5 லட்சம் வரை வருமானம் கிடைப்பதாகவும் ராபின் தெரிவித்துள்ளார். மேலும் வீட்டுக்கு வீடு அனைவரும் தேனீக்களை வளர்க்க வேண்டும் என அறிவுரை வழங்கி வருகிறார் ராபின். எனக்கு வந்து ஊர் வந்து கலந்தமனைன்னு ஒரு கிராமத்தில் இருக்கும். நான் வந்து 2021 வந்து கொரோனா பேஜில் வந்து எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு வெளியே வந்தேன். அதில் வந்து வேலை இல்லாமல் ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்தேன். ஒரு 6 மாதங்கிட்ட இந்த கொரோனாவிலே இருந்துகிட்டு இருந்தோம். என்ன பண்ணணுன்னு தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கும் போதில் தான் நம்ம தேனியை பற்றி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படிலாம் தேனி வளர்ப்பு பண்ணலாம் அப்படின்ட்டு புக்கில், அப்புறம் நெட்டில், விக்கிபீடியாவில் அந்த மாதிரி அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதில் தான் சரி தேனி வளர்ப்பு பண்ணலாம், கொஞ்சம் லாபப்படும், நல்லாவே பண்ணிடலாம் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கும் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம மார்த்தாண்டம், கேரளாலாம் போய் கொஞ்சம் ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அங்கே தான் முதல்ல பண்ணிகிட்டு இருந்தாங்க. தேனி வளர்ப்புனாலே மார்த்தாண்டம், அப்புறம் இந்த திசைவள முருங்கைத்தோப்பில் அந்த மாதிரி தான் தேனி மட்டுமே எடுத்துகிட்டு இருந்தாங்க, தேன் மட்டும். அதுக்கப்புறம் சரி நம்மளும் நம்ம ஊர்லேயே நம்ம வாழைகள், அதுக்கப்புறம் மாமரம் அப்படின்னு நிறைய இருக்கும் போதுல நம்ம ஏன் இன்னொரு ஊருக்கு போய் தேன் எடுக்கணும், நம்ம ஊரில் எடுத்து நம்ம நல்ல தேனாகவே நம்ம ஏரியா மக்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பித்தேன். தேனி வளர்ப்பு ஆரம்பித்த பிறகு இந்த வாழைத்தோப்பில் வைக்க ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வைக்கும் போதுல கொஞ்சம் பயந்தாங்க. அதுக்கடுத்தது மகரந்த சேர்க்கை வந்து நல்லா இருக்கும் போதுலேயே அவங்க வந்து சரி வைங்க, இன்னும் கொஞ்சம் மகசூல் கிடைக்குதுன்னு சொல்லி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மாமரத்தோப்பில் வந்து ரொம்ப ரிசல்ட் கிடைக்கும். அதனால் வந்து எல்லா மக்களுமே விரும்பி விரும்பி தேனி பெட்டியை கொண்டு வைங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்பாங்க. நம்மளுக்கு போதுமான பெட்டி இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணல. ஓரளவு ஒரு 1200 பெட்டிக்கிட்ட வச்சுருக்கோம். இன்னுமே பெட்டி கொஞ்சம் அதிகமாக ஆக்கணும்னு தான் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி நிறைய பேர் எல்லாரும் வீட்டுக்கு ஒரு தேனி பெட்டி வைக்கணுங்கிறது தான் நம்மளோட ஒரு கனவாகவே இருக்குது. எப்படின்னா எல்லாம் இந்த உலகத்தில் வந்து தேனீக்கள் அழிஞ்சுன்னா நம்ம மனித இனமே அழிஞ்சிரும். ஏன்னா அவ்வளோத்துக்குள்ளே தேனியில் பெனிஃபிட் இருக்குது. மகரந்த சேர்க்கை எல்லாமே அதனால தான் நடக்கும். அது இருந்தால் மட்டும்தான் நம்ம மரங்கள், செடிகள் எல்லாமே வளரும். ஏன்னா அதுதான் வித்து. அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் தேனி வளர்ப்பு. மாசத்துக்கு எவ்வளவு வருமானம் ஈட்டுறீங்க? ஒரு 2 லட்சம் ரூபா அந்த மாதிரி 2 to 2.5 லட்சம் ரூபா கிடைக்கும். சரி, இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக அந்த தொழிலை வந்து முன் வந்து பண்ணணும். ஒவ்வொரு ஊரில் இருக்கவங்களும் கண்டிப்பாக முன் வந்து பண்ணால் இது வந்து நல்ல வருமானம். இப்போ வெளிநாட்டுக்கெலாம் போய் நம்ம வேலை செய்கிறதோட, ஐடி அந்த மாதிரி போய் இன்னொருத்தருக்கு அடிமையாக இருந்து வேலை செய்கிறதோட நம்ம ஓன் பிஸ்னஸாக பண்ணி நல்ல சக்ஸஸ் ஆகலாம் இந்த தேனி வளர்ப்பை பொறுத்தளவு. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.